லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை அக்கினி என்று சொல்லுகிறார். அதை நான் போட வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த அக்னி நம்முடைய வேதாகமத்திலே பல விஷயங்களை நமக்கு படிப்பிக்கிறது. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்னியை பற்றி பேசுவதற்கு முன்பு யோவான் ஸ்நானகன் அவன் சொல்கிறான், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், நான் உங்களுக்கு ஜலத்தில் ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கினியை போட வந்தேன் என்று பேசுகிறார். இந்த அக்னி என்ற தலைப்பில் இந்த கன்வென்ஷன் நாட்களில் இந்த ராத்திரி வேளையில் நமக்கு இருக்கும் சமயத்துக்கு தக்கபடி சிந்தித்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சபமுபி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இந்த அக்னிக்கு ஒரு பேர் கொடுத்தோம்னா நியாய தீர்ப்பின் அக்னி. தேவனுடைய கரத்தில் இருக்கிற அக்னி, நியாய தீர்ப்பின் அக்னி அவர் கையில் இருக்கு. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. களத்தை நன்றாய் விளக்கி மணியை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியிலே போட்டு சுட்டெரித்து போடுவார். நியாய தீர்ப்பின் அக்னி அவருடைய கரத்தில் இருக்கிறது. சோதோம் பட்டணத்திலே பாவங்கள் பெருகிவிட்டது. ஆண்டவர் பொறுத்து பார்த்தார், சகித்து பார்த்தார். பாவங்கள் தொடர்ந்தது, வளர்ந்தது, சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். ஆணோடு ஆண் அவலட்சணமானதை நடப்பிக்கிற பாவங்கள், பெண்ணோட பெண் அவலட்சணமான காரியங்களை நடப்பிக்கிற பாவங்கள், புணர்ச்சி, சுய புணர்ச்சி, மிருக புணர்ச்சி, பறவைகள் புணர்ச்சி, இப்படிப்பட்ட புணருதல் பாலியல் பாவங்கள். இப்பொழுதுள்ள நடைமுறை வார்த்தையில் பாலியல் பாவங்கள். இது பெருகி வளர்ந்து கொண்டிருந்தது சோதோம் பட்டணத்தில். அதனால ஆண்டவர் நியாய தீர்ப்பின் அக்னியை அங்கே அனுப்பினார். அந்த சோதோம் பட்டணத்தை தலைகீழாக கவிழ்த்து போட்டார். எரிச்சு சாம்பலாக்கி தலைகீழாக்கி போட்டார். எல்லாம் சாம்பலா போச்சு. அப்போ தேவனுடைய கரங்களிலே நியாய தீர்ப்பின் அக்னி இருக்கிறது. எப்போ அக்னி அனுப்புவார்? பாவங்கள் வளர்ந்து கொண்டே இருந்தால், நம்முடைய பாவ வாழ்க்கை அந்தரங்கமாகவோ வெளியரங்கமாகவோ துணிகரமாகவோ மறைமுகமாகவோ பாவங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அவர் காணவில்லை என்று பிசாசு சொல்லுவான். இல்லை மனம் திரும்புவோம் என்று அவர் பொறுமையாக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாளை நியமித்திருக்க, அந்த நாளிலே அவருடைய தீர்ப்பு வரும். எந்த கொம்பனும் இடையில நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அதுக்கு பேர், அந்த அக்னிக்கு பேர் நியாய தீர்ப்பின் அக்னி. மனிதனுடைய பாவங்களுக்கு வரக்கூடிய அக்னி. சோதோம் பட்டணத்தில் நடந்த பாவங்கள் அவருடைய பொறுமையின் எல்லை வரைக்கும் வந்துவிட்டது. பின்பு தூதர்களை அனுப்பி அக்னியும் கந்தகும் வானத்திலிருந்து இறங்க பண்ணி அந்த பட்டணத்தையே தீ கொளுத்தி போட்டுட்டார், எரிஞ்சு சாம்பலாக்கிட்டார். இதுக்கு பேர் நியாய தீர்ப்பின் அக்னி. பாவம் தொடர்ந்தால் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ
தொடர்ந்தால் தீர்ப்பு வரும். அதுக்குன்னு ஒரு நேரம் காலத்தை வச்சிருப்பாரு. அதனால மக்கள் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். இப்போ ஒட்டுமொத்த மக்கள் மேலும் ஒரு தண்டனை வருகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் மரணம் வரும். அந்த மரணத்தை சொல்லலை, இரண்டாம் மரணம். அக்னியும் கந்தகும் எரிகிற கடலிலே பங்கடைகிற ஒரு நாள், ஒரு நேரம் இருக்கிறது. இந்த இடத்திற்கு மனித சமுதாயம் முழுவதும் தள்ளப்பட போகிறது. அப்போ அந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலுக்கு போகாமல் இருப்பதை தடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவதற்காக பரலோகம் திட்டமிட்டது, செயல்பட்டது. அதன் எதிரொலியாக பிரதிபலிப்பாக இரட்சகர் இயேசு பூமியில் இறங்கி வந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக பரலோகத்தில் இருந்த திருத்துவத்தில் 2வது இடத்தில் இருந்தவர் குமார கடவுள். அவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஒட்டுமொத்த உலக மனித சமுதாயத்தை இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கு பெற்று விடாதபடிக்கு அவர்களை தடுத்து பரலோகத்துக்கு நேராக திசை திருப்பி கொண்டு போய் சேர்ப்பதற்காக இறைவனே இந்த பூமியிலே இறங்கி வந்தார். அவர் இந்த பூமியிலே மனுஷனாக இறங்கி வந்தார். மானாக, மயிலாக, மண்ணாக, மரமாக அல்ல, தூணாக, துரும்பாக அல்ல, மனுஷனாக இறங்கி வந்தார், மனுஷனை மீட்பதற்காக. அப்பொழுதே அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்ட பொழுது அவருக்கு ஒரு பேர் கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே வெளிப்பட்டவர் வளர்ந்தார், வாழ்ந்தார், ஊழியங்களை செய்தார். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சுற்றி சுற்றி சுவிசேஷத்தை அறிவித்தார். வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினார். சாது பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். சப்பானிகளை நடக்க வைத்தார். தொழுநோயாளிகளை சுகப்படுத்தினார். யார் யாருக்கு என்னென்ன விடுதலை வேணுமோ எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டவர்கள் கொடுத்துட்டே இருந்தார். இறுதியாக சிலுவையிலே தம்முடைய உடலை ஒப்பு கொடுத்தார். இரத்தம் சிந்தும்படியாக ஒப்பு கொடுத்தார். மரண வேதனைகளை அனுபவித்தார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவராகி, இதற்கு இறைவனுக்கு மாம்சம் இரத்தம் மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு அக்னியும் கந்தகம் எரிகிற கடல் தேவனுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்குள்ளே மனித சமுதாயம் முழுவதும் உட்படுத்தப்பட்டு விட்டார்கள். அந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்காக அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உடலை சிலுவையிலே அர்ப்பணித்தார். இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள், உயிர் தெழுந்தார், பரமேறி போனார், பரலோகம் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பினார். சீக்கிரமா வருவேன், உங்களை என்னிடத்தை சேர்த்துக்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். வரப்போகிறார். அப்போ இந்த பூமியிலே அவர் மனுஷனாய் வெளிப்பட்ட போது சிலுவையிலே தொங்கினாரே. யாருக்காக, எதற்காக? முழு உலக மனித சமுதாயமும் தேவ தண்டனைக்கு உட்பட்டு விட்டது. ஏயா மனுஷனுக்கு தண்டனை? ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் தொடர்ச்சி. மனுஷனாய் பிறந்தவன் மேல் தேவ தண்டனை வந்தது. ரோமர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறான் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. தேவன் பூலோகத்தை கவனித்து பார்க்கும்போது, மனித சமுதாயத்தை கவனித்து பார்க்கும்போது எல்லாரும் பாவம் செய்துட்டான். ஏன்னா ஆதாம் ஏவாளுக்குள்ளே இருந்து வந்தது மனித சமுதாயம். எவனும் வானத்திலிருந்து குதிச்சுக்கல. எல்லாரும் ஏவாள் ஆதாம் வழியாக வந்தவர்கள்.
ஆதாம் ஏவாளுக்கு ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அவருடைய சந்ததிகளாகிய மனித சமுதாயம் முழுவதுக்கும் வந்தது. அந்த தண்டனை அக்னியும் கந்தகும் எரிகிற கடல், இரண்டாம் மரணம். அப்போ ஆதாம் ஏவாள் வழியாக வந்ததினாலே ஒட்டுமொத்த முழு உலக மனித சமுதாயத்தின் மேலும் இறை தண்டனை வந்துவிட்டது. இறைவன் தீர்ப்பு வழங்கிவிட்டார். எல்லாருக்கும் அக்னி கடல், அதான் தீர்ப்பு. அடுத்து இவன் தாவீது சொல்றான், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய், சொல்லுங்க வாயை திறந்து. அப்ப நம்முடைய பாரம்பரியமாக இருக்கிற பிதாக்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கான். நாம இச்சையில் உருவாகி இருக்கிறோம், பாவத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கோம். இந்த அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? பாவத்தை குறித்த அறிவு நம்ம எல்லாருக்கும் மேலே இறைவன் இருக்கிறார், அக்னியும் கந்தபுரிய கடல்ல தள்ள போறார் அப்படிங்கிற தெய்வ பயம் இருக்கா? இல்லை. இப்படி பாவம் ரெண்டு. மூணாவது இயேசு சொன்னார், மனிதனுடைய இருதயத்தில் இருந்து புறப்படுகிறவைகள். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் அது பதிவாகி இருக்கிறது. 20, 21, 22, 23 வரைக்கும் அது பதிவாகிருக்கு. நாம் வளர்ந்து பெரியவர்களாகி பல காரியங்களை இச்சித்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து துரோகங்களை செய்து நாமும் தேவனுடைய தண்டனைக்கு உட்பட்டு விட்டோம். ஆகவே 3 விதமான வழிகளிலே பாவங்கள் மனித சமுதாயத்தை தொடர்கிறது. மனிதன் தன்னைத்தானே தப்புவிக்க திராணி இல்லை. பரலோக பாதையிலே நடக்க அவனுக்கு திராணி இல்லை. ஆகவே என்ன செய்யலாம் என்று பரலோகம் யோசித்தது. அப்போ யாராவது ஒருவர் போய் பலியாகணும். அப்போ குமார கடவுள் 2வது இடத்தில் இருந்தவர், அவர் இறங்கி வந்தார். அவர் மனுஷனாக இறங்கி வந்தார். அவருடைய உடலில் இருக்கிற இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அவருடைய மாம்சம் நொறுக்கப்பட வேண்டும். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார். நாம் நிம்மதியாக இந்த பூமியிலே வாழுங்காலமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக, சமாதானப்படுத்துவதற்காக, சமாதானத்துக்காக ஒரு ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார். சிலுவையிலே இரட்சகர் இயேசு தொங்கி முழு உலக மனித சமுதாயத்திற்காக, அந்த மனிதனை மீட்பதற்காக, 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் கடலில் இருந்து தூக்கி எடுப்பதற்காக, அவனை பரலோகத்துக்குள்ளே நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்து சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே இந்த பூமியிலே மனுஷனாக இறங்கி வந்தார். அவர்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர்தான் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் நம்முடைய மனசாட்சியை கழுவுகிறது, நம்முடைய பாவங்கள் அற கழுவி நம்மை சுத்திகரிக்கிறது. இரட்சகர் இயேசு பலியானார். தேவனுடைய கோப ஆக்கினை தீர்ப்பு, தெய்வத்தினுடைய கோபம், மனுஷர் மேல வந்த கோபம் இப்பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேல் வந்தது. முகத்தை மறைத்தார். சூரியன் தன் முகத்தை மறைக்கிறது, இருளும் அந்தகாரமும் பூமியை சூழ்ந்து கொள்கிறது, கண்மலைகள் பிளக்கிறது, கல்லறைகள் திறக்கிறது, தேவாலயத்தின் திரைச்சீலை கீழிருந்து மேலாக அல்ல மேலிருந்து கீழாக 2ஆய் கிழிகிறது. இதெல்லாம் யாருக்காக, எதற்காக? இதையெல்லாம் இறைவன் நடப்பிக்கிறார். தம்முடைய குமாரனை, தம்முடைய கோப ஆக்கினை, மனுஷன் மேல் செலுத்த வேண்டிய கோப அக்கினியை, கோப ஆக்கினை தீர்ப்பை தம்முடைய ஒரே பேரான குமாரன் மேலே சுமத்தினார். இந்த குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார். விசுவாசிக்கிறவன் ஜீவனை உடையவன், விசுவாசியாதவன் தேவ கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். அவன் எவனா இருந்தானே, பிரதம அமைச்சராக இருந்தானே, முதலமைச்சராக இருந்தா என்ன, ஜனாதிபதியாக இருந்தா என்ன, IAS கலெக்டராக இருந்தா என்ன, ஏழை பாவத்திலிருந்து மன்னிக்கப்படணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும். ஒரே வழி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எம் மதமும் சம்மதம் அல்ல, இயேசு மட்டும்தான் சம்மதம் அப்படின்னு இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் சொல்லித்தான் ஆகணும். வேற வழி இல்லை, அவர் தான் வழி. வேற சத்தியம் இல்லை, அவர் சொன்னதுதான் சத்தியம். அவர் நடந்து போன பாதை தான் நமக்கு பரலோகம் போறதுக்கு வழி. அதை விட்டு அவன் நல்ல கருத்து சொல்கிறான், அவன் மேன்மையான கருத்து சொல்கிறான்.
ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகியிரு தீமோத்தேயுவே. நாலடியாரு நல்லா தான் இருக்கு, திருக்குறள் நல்லா தான் இருக்கு, ஆத்திசூடி நல்லா தான் இருக்கு. ஞானம் என்று பெயர் போட்டு போட்டு சொல்லுவார்கள். அந்த கொள்கைகளின் விபரீதங்களுக்கு நீ விலகியிரு. உன் கையில் கர்த்தர் வேத புத்தகத்தை தந்திருக்க. பழைய ஏற்பாட்டில் ஆதா முதல் இயேசு வரைக்கும் எப்படி மக்களை நடத்தினார் என்ற சரித்திரம் வரலாறு உன் கையில் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் எப்படி கடந்து போகணும் பரலோகத்துக்குள்ள அந்த சத்தியமும் உன் கையில் எழுதி தரப்பட்டு இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே தங்கி இருக்கிறார். இதை விட என்ன உனக்கு வேலை வேணும்? எது வேணும்? உன் கையில் இருக்கிற பைபிளை நன்றா படி. பரிசுத்த ஆவியானவர் சொல்லி தரும்படியா கேட்டுட்டு படி. அவர் சொல்லி தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு உலக மனித சமுதாயத்தை மீட்பதற்கு இறைவன் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே இறங்கி வந்தார், நன்மை செய்தார். முழு உலகத்தையும் மீட்கும்படி தன்னுடைய சரீரத்தில் இருந்த ரத்தம் முழுவதையும் இந்த பூமியிலே சிந்தினார். அந்த ரத்தத்தின் மேலே இந்த உலகத்திலே வாழ்கிற மனுஷன் நம்பிக்கை வைத்தால் அவர் சிந்தின ரத்தமே உனக்கு தேவனுடைய நீதியை கொண்டு வரக்கூடியது. தெய்வலோகம் உன்னை நீதிமானா அங்கீகரிக்கக்கூடிய இடம். இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக பரமேற்பு இருக்கிறார், எனக்காகவே வரப்போகிறார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே வந்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை இப்படி விசுவாசிக்கிறவன் அவன் தேவ கோபத்துக்கு தப்புவிக்கப்படுகிறான். அவனுக்கு மேலே இருக்கிற மரண தண்டனை, இரண்டாம் மரணம் என்கிற தேவனுடைய தீர்ப்பு, தேவனுடைய கோபம் அவனை விட்டு மாறுகிறது. காரணம், இவன் அடைய வேண்டிய தண்டனைகளை எல்லாம் இயேசு அடைந்து விட்டார். பாவத்தின் தண்டனைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்படுத்தப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. தேவன் நம்மேல் வைத்த கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார். பார்த்தீங்களா? அது எனக்காகத்தான். இந்த உலகத்தில் முதலமைச்சரும் விசுவாசிக்கணும், பிரதம அமைச்சரும் விசுவாசிக்கணும், ஜனாதிபதி விசுவாசிக்கணும், ஐஏஎஸ் படித்தவனும் விசுவாசிக்கணும், பொறியியல் இன்ஜினியர் விசுவாசிக்கணும், டாக்டர் விசுவாசிக்கணும், ஜட்ஜஸ் விசுவாசிக்கணும். விசுவாசியாதவன் மேல் அந்த தேவ கோபம் நிலை நிற்கும். செத்தான்னா நியாய தீர்ப்பு வரும். அவன் அக்கடி கடலில் தள்ளப்படுவான். அவன் எவனா இருந்தா என்ன? அன்றையும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன். அவன் எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பியா என்ன, கவுன்சிலராக இருந்தா என்ன, நமக்கு சாவு வர்ற மாதிரி அவனுக்கு சாவு வரும். செத்தான்னா என்ன ஆக நிலைமை? அதுக்குத்தான் வாழ்வாள்னு நாங்கள் கத்துறோம். மதம் மாத்திரான்னு சட்டம் போட்டு அதை தடுக்கிறான், அடிக்கிறான். நிலைமை என்ன ஆகும்? அவன் பொண்டாட்டிகளுடைய நிலைமை என்ன ஆகும்? யார் சொல்லிக் கொடுக்கிறது? சபை தான் சொல்லணும். அதுக்குத்தான் கர்த்தர் சபையை வச்சிருக்க. நீ சபையானால் சொல்லுவாய், உன் மேலே இருப்பது பரிசுத்த ஆவியானவரால் சொல்லுவாய். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒட்டுமொத்த முழு உலக மனித சமுதாயத்தின் மேல் இருக்கிற தேவனுடைய கோபத்தின் தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறவனுக்கு மாற்றியமைக்கப்படுகிறது. இதான் சுவிசேஷம், இதான் சத்தியம். இது ஏற்ற வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பின் வீட்டுக்காரன் எல்லா பயிலுக்கும் சொல்லணும். வேலை பார்க்குற இடத்துல எல்லா பயிலுக்கும் சொல்லணும். படிக்கிற இடத்துல எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா பையன்களுக்கும் சொல்லி ஆகணும். அந்த உத்தரவாதத்தை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறார். நீ அதை செய்யணும், நான் அதை செய்யணும். 45 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம்? 45 வருஷம். சிறியோருக்கும் பெரியோருக்கும் எம்மதம் சம்மதம்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இயேசு மட்டும்தான் சம்மதம்னு வந்துட்டேயா அப்படின்னு சிறியோருக்கும் சாட்சி சொல்கிறேன். இயேசுவை பற்றி பெரியோருக்கும் சாட்சி சொல்கிறேன்.
45 வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன். 5 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செஞ்சேன். 40 வருஷம் வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு ஊழியம் செய்கிறேன். அதனால் தேவன் அக்கினியை போடுகிறார் என்றால் ஒன்று அந்த அக்கினி நியாய தீர்ப்பை அடையாளப்படுத்துகிறது என்பதை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம 3 பாவங்களின் அடிப்படையில் அவருடைய கோப அக்கினி இறங்க போகிறது இந்த உலகத்தின் மேலே. அந்த கோபத்தை மாற்றியமைப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கினார். அதை யார் விசுவாசித்தாலும் அவர் அவனை நீதிமானாக மாற்றுகிறார். அவன் மனசை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுனார் செய்கிற வேலை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது ஒன்று வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில பாடுகள் இருக்கு இந்த பூமியில். அதை புரிஞ்சுக்கிறணும். சில பாடுகளுக்கு நாம் தப்பவே முடியாது. இந்த பாடுகளே அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் சிலை வழிபாடு செய்யும்படியாக அரசாங்கம் கட்டாயப்படுத்துகிறது. நாங்கள் முடியாது அப்படின்னு தைரியமாக நிற்கிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கான். அப்படின்னா உங்களுக்கு தண்டனை என்ன தண்டனை? மரண தண்டனை. அந்த மரணம் அக்கினியின் வழியாக நிறைவேற்றப்படும். அப்போ அவங்க ஒரு சிலையை நிறுத்தி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகார வர்க்கங்களும் கீழே விழுந்து மியூசிக்கெல்லாம் வாசிக்கும் போது கீழே விழுந்து வழிபாடு செய்யுது. இந்த 3 பேர் மட்டும் அப்படி நிற்கிறான். உலகத்தில் உள்ள அத்தனை ஐஏஎஸ் படித்தவனு, ஐபிஎஸ் படித்தவனு, ஐஎஃப்எஸ் படித்தவனு, பொறியாளரும், டாக்டரு, இன்ஜினியர் எல்லா பயிலும் கீழே விழுகிறான். டாக்டர்லாம் கீழே விழுகிறான். பெரிய பெரிய படிப்பு உள்ளவெல்லாம் கீழே விழுகிறான். சிலை நிற்கிது. இவன் கீழே விழுந்து வழிபாடு நடத்துகிறான். மியூசிக்கு நல்லா வாசிக்கிறாங்க. இந்த 3 பேர் மட்டும் நச்சு நிற்கிறான். அப்படியே நிற்கிறான். என்னடா எல்லாரும் விழுந்து வழிபாடு நடத்துகிறாங்க, அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறான், கீழ்ப்படிஞ்சிருக்கான். இவன் மட்டும் கீழ்ப்படியலை. யாரா அவன்? அவன் தான் யூதன். யூதன்னா என்னையா? யூதன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரை விட யூதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். தேவனுடைய பிரமாணங்களை அறிந்த மனுஷன். தேவனுடைய ஒழுங்குகளை அறிந்த மனுஷன். அவன் வழிபாடு சில வழிபாடு செய்ய மாட்டாயா. சின்ன வயசுல இருந்த ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற பழக்கத்தில் வளர்ந்தவன். அவன் எப்படி சில வழிபாடு செய்வான்? விக்கிர வழிபாடு செய்வான். அது செய்யலைன்னா அரசாங்கத்திலிருந்து வேலையிலேருந்து தூக்கிடுவாங்க. பரவாயில்லை. வருமானம் இருக்காது. பரவாயில்லை. நடுத்தருவில் போயிடுவேன். பரவாயில்லை. மாத்திரா இல்லை, உன்னை தூக்கி அக்னியில் போட்டுருவாங்க. எரிஞ்சு சாம்பலாக இருப்ப. பரவாயில்லடா. செத்தால் அந்த சாம்பல்ல என்னை உயிரோடு எழுப்புகிற தேவன் தாண்டா என் தேவன். மரணத்துக்கு அஞ்சாத கூட்டம் திருச்சபை மக்கள். ஏனென்றால் மரணத்தை வென்றவரால் மீட்கப்பட்டவர்கள். பாதாளத்தை கிடுகலங்க பண்ணி விட்டு உயிர் தெழுந்தாரே, அவரால் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கப்பட்டவர்கள். அவருடைய ஆவினாலே நிரப்பப்பட்டவர்கள். இந்த அக்னியை பார்த்தெல்லாம் மயங்காதியா. எவ்வளோ பெரிய பாடுகளும் கஷ்டங்களும் வந்தாலும் இந்த மக்கள் அக்னியில் தூக்கி போடப்பட்டது போல் எல்லாரும் கண்ணுக்கும் தெரியும். ஆனால் அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் மேலே அவங்க விசுவாசம் வச்சிருக்காங்க. அக்னியிலிருந்து ரட்சிப்பார். அந்த பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வருவாரியா. பாடுகளே அக்னியின் அடையாளமாக இருக்கிறது. உங்கள் நடுவில் பற்றி இருக்கிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் சபையை பலப்படுத்தினாங்க. பாடுகளை கஷ்டங்களை கண்டு பின்வாங்கிறாத, சோர்ந்து போயிடாத. அக்னி வந்தது போல, தீக்குள்ள போட்டது போல அந்த பாடுகளும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகள் இருக்கும். ஆனால் அது நீடித்து நிற்காது. உன்னை கர்த்தர் அப்படியே தூக்கி வெளியே கொண்டு வருவார்.
எதற்கு இந்த பாடுகளை அனுமதிக்கிறார்? பொறுமையை நீ கற்றுக்கொள்ள வேண்டும், சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு உள்ள உறவை நீ புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் உன் வாழ்க்கையிலே பாடுகளையும் எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள். அது அக்கினி வர்றது போல தீயை வச்சு கொளுத்துன மாதிரி தெரியும். எப்பா இதுக்குள்ளே நான் எப்படிப்பா இருப்பேன், எப்படிப்பா வாழுவேன், எப்படிப்பா கடந்து போவேன்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ பலனடைவாய். தேவனுடைய அபிஷேகம் உன்மேல இறங்கும். அந்த பாடு கஷ்டங்கள் எல்லாம் சிம்பிளா தூக்கி வீசிட்டு வந்துட்டே இருப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியை உன்னை தூக்கிடுவாரியா? இந்த பாடு கஷ்டங்கள்லையே நீ செத்து போகணும்னு விட மாட்டாரு. அந்த அக்கினி உன்னை அழிக்கிற அக்கினி அல்ல, உனக்கு கற்றுக் கொடுக்கிற அக்கினி. பாடு கஷ்டங்களின் வழியாக சகிப்புத்தன்மையை கற்றுத் தருகிறது, பொறுமையை கற்றுத் தருகிறது. மாத்திரமல்ல, அந்த அக்கினியில இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து சாட்சியா நிறுத்த போறாரியா? எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி அடையும்படிக்கு உபத்திரவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போனால் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் தேவனே. உன்ன மாதிரி கஷ்டத்துக்குள்ளே சிக்கலுக்குள்ளே வேதனைக்குள்ளே சிக்கிறாங்க பாரு, பொம்பளையோ ஆம்பளையோ, அவங்கள தூக்கி எடுக்கிறதுக்காகத்தான் ஒன்று இந்த பாதையில் நடத்திட்டு போறாரு. அதனால சோர்ந்து போகாத, பின்வாங்கிறாத, தைரியமா நெல்லு. மாத்திரம் இல்லை, அந்த அக்னி மயமான வேதனை சோதனைகள் எல்லாம் உன்னை விட்டு தாண்டிடும். உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இப்போ நேபுகாத்நேச்சார் நேச்சார் சொல்லுவான், டே தன் மரணத்துக்கு கூட அஞ்சாதபடி தான் ஆராதிக்கிற தேவன் மேலே விசுவாசம் வச்சிருந்தாங்க பத்தியா, இவங்க ஆராதிக்கிற தேவன் தாண்டா மெய்யான தேவன் சொன்னான்ல. முழு உலகத்தை ஆண்டவன் சொன்னான்ல. இப்போ இந்தியாவை ஆண்டவங்க சொல்லணுமா இல்லையா? நம்முடைய ஸ்டேட்டை ஆள்றவங்க சொல்லணுமா இல்லையா? சொல்ல வைக்கணும். நம்முடைய தெய்வம் அன்றும் அவர்தான், இன்றும் அவர்தான், நாளையும் அவர்தான். என்று மாறாத தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே வீடுகளில், குடும்பங்களில், பிள்ளைகள் வழியா, புருஷன் வழியா, மனைவி வழியா வர்ற பாடு கஷ்டங்கள் எல்லாம் என்ன நம்மளை உண்மைலாம் ஆக்கிருமோ, தற்கொலை பண்ணி ஜாகணுமோ, அப்படிலாம் சிந்தனையை கொண்டு வருவான் பிசாசு. சோர்ந்து போகாது, கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். சாட்சியா நிறுத்த போகிறார். ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை சாட்சியா நிறுத்துவார். அதிகாரிகளுக்கு முன்பாக சாட்சியா நிறுத்துவார். உன்னோட வேலை செய்கிறவங்களுக்கு மத்தியில் சாட்சியா நிறுத்துவார். உன்னோட படிக்கிறவங்களுக்கு மத்தியில் சாட்சியா நிறுத்துவார். உறவுகள், நட்புகள் அத்தனை பேருக்கு மத்தியில் உன்னை சாட்சியா நிறுத்துவார். அதனால இந்த பாடு கஷ்டம் வந்த உடனே நம்மளை அழிச்சிருமோன்னு பயப்படாது. அது அழிக்காது. அது அழிக்கிற அக்கினி அல்ல, உன்னை உருவாக்குகிற அக்கினி. நீ தண்ணீரையும் கிடப்பாய், அக்கினியவும் கிடப்பாய். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். அழைப்பின் அக்கினி. யாத்ராவது புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து நீங்கள் 10 வசனங்களை வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும், மோசேயை அழைக்கும்படியாக ஒரு அக்னி இறங்கி வந்துச்சு வனாந்தரத்தில். முட்செடியின் மேலே அந்த அக்னி இறங்கி வருது. இவன் 40 வருஷமாக அந்த ஏரியாவில் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்துடுறான். எந்த மரமும் எரிஞ்ச வரலாறு இல்லை, எந்த மரத்துலையும் அக்னி பிடிச்ச வரலாறு இல்லை. இப்போ திடீர்னு அதை பார்க்குறான். இதெல்லாம் புதுமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் மரம் அப்படியே இருக்குது, இலையெல்லாம் பச்சையத்தான் இருக்குது. ஆனால் அக்னி ஜுவாலித்து இருக்கிறது. கிட்ட போய் பார்ப்போன்னு கிட்ட வந்தான். வந்த உடனே தான் கர்த்தர் சொன்னார், மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு. ஜனம் அடிமையா இருக்கு, அந்த ஜனத்தை மீட்க வேண்டும். உன் பிதாக்களாகிய ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோவோடு நாம் பண்ணி இருக்கிற ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நிறைவேறும் காலம் வந்து விட்டது. அந்த மக்களை மீட்டு கொண்டு வரணும், அதுக்கு நீ வேணுப்பா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் திக்குவாயி மந்தனா உள்ளவன், வேற யாராவது தெளிவாக பேசக்கூடியவன், பாயிண்டாக பேசக்கூடியவன், இங்கிலீஷ் பேசக்கூடியவனை அனுப்பு. அது எனக்கு தெரியும். கண்ணை உண்டாக்குனவர் நான் தான், வாயை உண்டாக்குனவர் நான் தான், உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும், உள்ளுறுப்புகளையும், வெளி உறுப்புகளையும் உண்டாக்குனவர் நான் தான். நீ வா. இல்லை ஆண்டவரே, வேற ஆள் அனுப்பு, வேற ஆள் அனுப்பு, நீ தான் வேணும் என்று அழைப்பை கொடுக்கிற அக்னி வனாந்தரத்தில் முட்செடியின் மேலே இறங்கி வந்து அந்த அக்னி ஒரு மனிதனுக்கு அழைப்பை கொடுத்தது.
ஆடுகளை மேய்க்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தவன். ஒரு காலத்திலே படித்து பட்டம் பெற்றவன். அவனுக்கு நிகர் அவனே. இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்தவன், சர்வகலாசாலையில் படித்தவன், சர்வ துறைகளையும் எடுத்து படித்தவன். அவனுக்கு நிகர் அந்த பாடத்தில் அவனை ஜெயிக்கணும்னா அவன் தான் ஜெயிக்கணும், வேற ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. நம்பர் 1 அப்படி இருந்தவையா. ஆனால் ஆண்டவர் இப்போ கூப்பிடும்போது சொல்கிறான், நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன். 40 வருஷமாக இந்த ஆடு மேய்க்கிற வேலையில் போட்டாங்க. அதனால ஆடுகளோடைய தெரிஞ்சு வார்த்தையே மங்கி போச்சியா, வேற யாராவது அனுப்பு. இல்லை, நீ தான் வேணும். 4ஆம் தலைமுறை என்று ஒரு குழந்தைக்கு கூட தகப்பனா இராத காலத்திலே ஆபிரகாமோடு பேசியிருக்கிறேன். 4ஆம் தலைமுறை வரும், அப்பொழுது உன் சந்ததியை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி இந்த தேசத்திலே கொண்டு வந்து வைப்பேன் என்று நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உன் பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் நீ வா. நீதான் 4ஆம் தலைமுறை, வா. வேற வழி இல்லை. வயசை காட்டக்கூடாது, சரீரத்தில் இருக்கிற வியாதியை காட்டக்கூடாது, குடும்ப சூழ்நிலையை காட்டக்கூடாது. அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதையெல்லாம் தாண்ட வச்சு நம்மளை சாட்சியாக நிறுத்துகிறவர் அழைக்கிற கர்த்தர். ஆண்டவர் உன்னை அழைப்பாரானால் தரிசனத்திலே, சொப்பனத்திலே, தீர்க்க தரிசனத்திலே, வாக்கு தத்தங்களிலே வேத வாக்கியங்களை புரட்டி பார்க்கும் பொழுது, வசனங்களின் வழியாக சபைக்குள்ளே வரும்போது, தேவதாசன்மார் மூலமாக உனக்கு அழைப்பு வருமானால் உடனே சரண்டர் ஆயிரு, அர்ப்பணிச்சிரே. உன் குடும்ப சூழ்நிலையை சொல்லிக்கிட்டு இருக்காத, அதை தாண்டி வைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. அழைக்கிறவர் நான் அல்லவா? உன் பலவீனத்தின் மத்தியில் என் பலன் வரும், என் கிருபை உனக்கு போதும். ஒப்புக்கொடு. ஆண்டவருக்காக வாழும்படி ஒரே ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே, அந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு சரண்டர் ஆக்கி விடு. உன் வயசை காட்டாத, உன் பலவீனத்தை காட்டாத, உன் குடும்ப சூழ்நிலையை காட்டாத. ஆண்டவரே, எனக்கு இந்த பூமியில தந்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்து விடு. கர்த்தர் நடத்தி கொண்டு போவார். ஆயிரங்களுக்கு அல்ல, லட்சங்களுக்கு மேலாக கொண்டு உயர்த்துவார். உன் மூலமா பஸ்கா ஆட்டுக்குட்டி உயர்த்தப்படும். உன் மூலமா செங்கடல் திறக்கப்படும். உன் மூலமாக ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும். உன் மூலமாக வானத்திலிருந்து மண்ணா இறங்கி வரும். உன் மூலமாக அக்கினி ஸ்தம்பம் மேல ஸ்தம்பம் வந்து மக்களை மூடும். உன்னை கர்த்தர் இந்த வனாந்தர யாத்திரையிலேயே நடத்துவாரு, கானானில கொண்டு போய் சேர்ப்பாரு. அந்த கிருபை உனக்கு கிடைக்கும். எல்லாரும் எந்திரிப்போம், எல்லாரும் எந்திரிப்போம். நியாய தீர்ப்பின் அக்கினிக்கு உன்னை என்னையும் கர்த்தர் சிலுவையிலே தொங்கி தப்புவித்து விட்டார். அதற்காக அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அதுக்கு ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பரமேறி போனார், பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். நம்மேல் வந்த தேவ கோபத்தில் இருந்து நம்மை தப்புவித்து விட்டார். லோத்தை சோதோம் பட்டணத்தில் இருந்து தூதர்கள் வழியாக தப்புவித்தாரே. நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க தேவ பக்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கிற, திருச்சபைக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் தப்புவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை என்னை தப்புவிப்பார். உன் குடும்பத்தை தப்புவிப்பார், உன் பிள்ளைகளை தப்புவிப்பார். தேவனே கோபப்பட்டாலும் அந்த கோபத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நமக்காக சிலுவையிலே தோணை ஏற்றுக்கிட்டு உண்டு. நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள், இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் இப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவர்களை மாற்றுவார், மனம் திரும்ப வைப்பார், அவர்கள் மேல் இருக்கிற தண்டனையை மாற்றுவார், அவர்களை அவருடைய பிள்ளையாக அங்கீகரிப்பார். நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் வைக்கப்பட்டு போவது இல்லை. அதுபோல நாம் இந்த உலக வாழ்க்கையில் சந்திக்கிற சோதனைகள், வேதனைகள், பாடுகள் எல்லாம் வரத்தான் செய்யும். சோர்ந்து போகக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. அந்த நேரத்தை சாத்தான் பயன்படுத்துவான், இடம் கொடுத்துடாதீங்க. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ போல தைரியமா நில்லுங்க. அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த சோதனைகள் நமக்கு பொறுமையை உருவாக்குவதற்காக, நமக்குள்ள சகிப்புத்தன்மையை உருவாக்குவதற்காக, அப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள சிக்கிறவங்களை தூக்கி எடுப்பதற்கு திராணி உண்டாக்குவதற்காக, உங்களை என்னை இந்த பூலோக வாழ்க்கையிலே சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்றால் அதுக்காகத்தான். சோர்ந்து போகாதீங்க. அந்த காரியம், அந்த வேதனை, சோதனை உங்களை அழிச்சிடாது, உங்க குடும்பத்தை அழிச்சிடாது. நிச்சயமா உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார், சாட்சியா நிறுத்துவார். ஏசுதான் ஏசுதான் உலகம் பூரா சொல்ற அளவுக்கு உன்னை சாட்சியா கர்த்தர் நிறுத்துவார்.
இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முழு நேரமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஓ குடும்ப சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்காத, ஓ வியாதி நோயை சொல்லிட்டு இருக்காத. ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம் இந்த நேரம், அர்ப்பணிக்கிற நேரம் இந்த நேரம். ஆண்டவரே இயேசுவே, மோசே ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லு. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நாம் அர்ப்பணிக்க வேண்டிய நேரம். அர்ப்பணிக்க, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க, அறிக்கையிடுங்க. Yeah.